அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம வரலாற்று நிகழ்வுகள் பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கொரோனா கால நிகழ்வுகளை பற்றி ஒரு நினைவூட்டலாக இந்த பதிவு. கொரோனாங்கிறது இப்போது கேள்விப்பட்டிருப்பீங்க, COVID-19 அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. கொரோனா, வைரஸ்ஸு விஐ, D19ங்கிறது 2019 லாஸ்ட் குவார்ட்டரில், அதாவது அந்த கடைசி 3 மாதங்கள். அதனால் அது நம்ம செப்டம்பரில் வந்ததுன்னு நினைக்கிறேன். 2019 செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் ஆரம்பித்தது. அதனால் அதுக்கு பேர் COVID-19. கொரோனா விஐ வைரஸ்ஸு, D19ங்கிறது 2019 கடைசி லாஸ்ட் குவார்ட்டர் 4th குவார்ட்டரில் வந்த ஒரு பெரிய டிசீஸு. அந்த டிசீஸுங்கிறது ஒரு சாதாரண ஒரு நுண்கிருமி, என்ன அதுக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மனிதர்களை முழுக்க அலைக்கழித்தது அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஆக்கிரமிப்பினால் பல பேர் உயிரிழந்து போனாங்க. அதுக்கப்புறம் வெளிநாடுகள்லாம், நல்ல டெவலப்டு கண்ட்ரிஸ், அந்த நாடுகள்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. மொத்தத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அப்போ அங்கெல்லாம் அந்த இதை காட்டும்போது டிவி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். டிவியில் அதுதான் பார்க்கலாம், வெளியில் எங்கேயும் வர முடியாது. டிவியில் அந்த நியூஸில் பார்க்கும்போது அமெரிக்காவில் அந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் இடம் இல்லாமல், ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட்டுகளுக்கு ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லாமல், அந்த புல் தரையெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வெறும் பெட்டை போட்டு அதில் உண்மையிலே நான் அதை பார்த்தப்போ ரொம்ப பயந்துட்டேன். இவ்வளோ பெரிய நாடுகள்லையே இப்படியெல்லாம் இருக்குன்னா நம்ம நாடு அவ்வளோதான், மொத்தமே அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். இங்கே எப்போதுமே இறைவன் எதை நாடுறானோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம நினைவுபடுத்திக்க வேண்டிய விஷயம் இது. இப்போது இன்னொன்று சாதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்போதுமே இந்த கொஞ்சம் ஒரு தூய்மையற்ற ஒரு அன்ஹைஜீன் அட்மாஸ்பியரில் நம்ம வளர்ந்துட்டா அது நமக்கு இம்யூன் ஆகிடும் இல்லையா? இப்போ சாதாரணமாக சொல்கிறது உண்டு, இந்த கூவமாறு இது போன்ற ரொம்ப கழிவு நீர் போகக்கூடிய பகுதிகளில் அப்போவும் சரி இப்போவும் சரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது பெருசாக பாதிக்கிறது இல்லை. இதே வேறு இங்கே மற்ற இடங்களில் வாழக்கூடிய குழந்தைங்களை கொண்டே அந்த இடத்துல ஒரு நாள் 2 நாள் இல்லை சில மணி நேரங்கள் உட்கார வச்சோம்னா கூட நோய் தொற்று ஏற்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அந்த ரிஸ்க் இருக்குது, பயம் இருக்குது. ஆனால் அந்த மக்கள் காலங்காலமாக அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, வேறு வழி இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. ஏன்னா அந்த இடம் அவங்களுக்கு இம்யூன் ஆகி போச்சு, அவங்களுக்கு பழகி போச்சுங்கிறது. இது போல தான் நம்ம பிற்காலத்தில் அது உணர முடிந்தது. நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம நாட்டில் பெரிய அளவில் ஒரு சொஃபிஸ்டிகேட்டடு ஹைஜீனிக்கு அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கோம். இது ஒரு வகையில் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. இல்லைன்னா அங்கெல்லாம் நடந்த மாதிரி ஒரு டெத்து ரேட்டு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம நாடு முழுசாகவே அழிஞ்சு போயிட்டுருக்கு, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய அந்த மெடிக்கல் உபகரணங்கள் என்ன, அவங்கள்ட்ட இருக்க வசதி வாய்ப்புகள் என்ன, அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் என்ன, இவங்களே தாக்கு பிடிக்க முடியல, அப்படி கதறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் இறப்பு. அது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் தான் நம்ம நாட்டிலையும் வந்திருந்தது. இங்கேயும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக வயதானவர்கள், வயதானவர்களுக்கு பாதிச்சிச்சுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியலைங்கிற ஸ்டேஜு. இப்போ நம்மளாம் வேறு அந்த வயதான ஸ்டேஜில் இருந்ததுனால ரொம்ப பயம், என்ன ஆகுமோ என்னமோன்னு சொல்லி. அதாவது பயம்ங்கிறது இங்கே என்னென்னா, மரணம்ங்கிறது நிச்சயமாக நம்ம ஒரு நாள் இறந்து போவோம். அது ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக வரப்போகுது. இப்போ சில பேர் ரோட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாங்க. சில பேருக்கு உடல் நலம் இல்லாமகி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க. இன்னொரு சில பேருக்கு நல்லா படுத்திருந்தாரு, காலையில் எந்திரிக்கலன்னு. இப்படி மரணம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு, அது மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த மரணம் எப்படின்னா, சப்போஸ் அந்த நோய் பாதிப்புன்னா யாருமே பார்க்க முடியாது, யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அந்த முழு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு தான் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டு. ஒரு முறை அந்த டாக்டர் சொன்னார்,
நீங்கள் இதை பப்ளிக்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, மாஸ்க் போடுங்க, முகத்தை மூடிக்கங்க. மாஸ்க் எப்படி போடுவாங்க, நம்ம நிறைய பேர் அந்த சமயத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும். சும்மா இப்படி போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே வரையும் போட்டிருப்பாங்க. அதாவது காதில் மாட்டிட்டு இங்கே வரையும் இருக்கும். வாய் திறந்திருக்கும், மூக்கு திறந்திருக்கும். சில பேருக்கு மூக்கு திறந்திருக்கும், வாய் வரையும் மூடியிருப்பாங்க. ப்ராப்பராக அவங்க சொன்னது இந்த மூக்கு வாய் துவாரங்கள் மூடி இருக்கணும், இப்படி போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாரி யாரும் போடுறதில்ல. அப்போ என்ன கேட்டால் மூச்சு விட முடியல அப்படின்னு பப்ளிக் சொன்னாங்க. அதை ஒரு டாக்டர் சொன்னார், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறப்போ இந்த மாஸ்க்கு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் மாஸ்க்கு போட்டு அதுக்கு மேலே இது போட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல் கவர் ட்ரெஸ்ஸு மொத்தமாக அப்படியே அவ்வளோ அன்னீசியாக இருக்கும். நான் சில நேரத்தில் அப்படியே வெளி ஜன்னல் ஓரம் வந்து கொஞ்ச நேரம் அப்படி மாஸ்கை கழட்டிட்டு மூச்சு வாங்கிட்டு திருப்பி போவேன். அவ்வளோ கஷ்டம் இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துடுச்சுன்னா ட்ரீட் பண்ணக்கூடியவங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குங்கிறது யோசிங்க. அதனால் அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்காக இந்த முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கங்க. முகத்தை முக்கியமாக மூக்கு வாயை வந்து மூடிருங்க அப்படின்னு அந்த அறிவிப்பெல்லாம் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பக்கம். கடையெல்லாம் சுத்தமாக மூடி இருக்கும், வெளியில் ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த அத்தியாவசிய தேவைகள் மட்டும்தான், பால் போன்ற பொருட்கள் மட்டும்தான் கொடுக்கப்படும். இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணாங்க, வந்து ஒரு வாரம் லாக்டவுன் பண்ணாங்க. அப்புறம் 10 நாள் விட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் 2 நாள் விடும். அப்புறம் பார்த்தா சுத்தமாக 2 வாரம் லாக்டவுன்னு டோட்டல் பந்து. யாரும் வெளியில் வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அப்போ கடை வச்சுருந்தேன், செப்பல் கடை வச்சுருந்தேன். அப்போ லேசான ஒரு ஜுரம், அது ஒரு மாதிரி வெதுவெதுப்பாக, அது ஃபீலிங்காக கூட இருக்கலாம். ஆனால் லேசாக ஒரு மாதிரி கண்டினியூஸாகவே இருந்தது. ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு லேசான வெதுவெதுப்பு. ஆனால் கொடுமை என்னென்னா, எனக்கு உடம்பு சரியில்லை வெளியில் சொல்ல முடியாது. சொன்னால் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆமாம் பாசிட்டிவ்னா கூட்டு போயிடுவான். சரி, ஒரு பக்கம் சொல்லாமல் இருக்கிறதும் ஆபத்து. நம்ம கூட பிள்ளைங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதிச்சிடக்கூடாது, இப்படி ஒரு பயம். ஸோ ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எனக்கு இப்போ சாதாரணமாக ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா உடனே அவருக்காக ஆறுதல் சொல்லுவாங்க, மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க, கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லவே முடியாது. சொன்னால் நேராக டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னா உடனே பேக்கப் பண்ணிடுவாங்க. எங்கே போவான்னு தெரியாது, சொந்தக்காரங்க யாரும் பார்க்க முடியாது. சப்போஸ் இறந்துட்டாருன்னா அவ்வளோதான், அவங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஸோ அதில் லேசாக ஒரு ஜுரம். சரி, இது ஒரு பக்கம் அதை வெளியே சொல்ல முடியல, உண்மையிலே அந்த கொரோனாவா இல்லையா இப்படி ஒரு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் இந்த சூழ்நிலையினால தான், அந்த சமயத்தில் தான் அம்மாவுக்கு வந்து அடிபட்டு, ஊரில் புதுக்கோட்டையில் இருந்தாங்க, அடிபட்டு நெத்தியில் சரியான காயம். அவங்கள போய் பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. என்னென்னா, இதோடு நம்ம ட்ராவல் பண்ணலாமா, இது மற்றவங்களுக்கு ஒட்டிக்குமா, நம்மளால் ஊரில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு வருமா, கூடவே இருக்கிறமே இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எதுவும் ஒட்டிக்குமா, பிரச்சனையா, இப்படி மனக்குழப்பம் ஒரு பக்கம், லேசான அந்த வெதுவெதுப்பான ஜுரம் லைட்டாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கு 10 நாள். அதனால் போக முடியாமல் போச்சு. அம்மாவுக்கு கூட வருத்தம் ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வயசில் இந்தமாரி வெளியில் நடக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, வீட்டோடு இருந்தவங்க. அதனால் அது போய் பார்க்க முடியாமல் போச்சு. போய் பார்த்துருந்தா அந்த நேரத்தில் அப்புறம் திருப்பி வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் அங்கேயே மாட்டிருப்போம். இப்படி பல சிக்கலில் போக முடியாமல் போச்சு, போகலை. அப்புறம் ஒரு லாக்டவுன், மறுபடியும் கண்டினியூஸ் லாக்டவுன். டோட்டலாக ஒரு 15 நாள் 20 நாளைக்கு மேலே கண்டினியூஸ் லாக்டவுன், மறுபடியும் சொல்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க.